வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிலும் ஈரானிலும் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேலிய விமானப்படி 40 விமானங்கள் இன்று அதிகாலை ஆயுதங்களுடன் ஈரானை நோக்கி சென்றதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அந்த தாக்குதலின் விளைவு என்ன என்பது குறித்த தகவல் ஏதும் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை நமக்கு கிடைக்கவில்லை. அதை பெரும்பாலும் எமது அடுத்த காணொலியில் எதிர்பார்க்கலாம். இதுவரை ஈரானுக்குள் நடந்த தாக்குதல்கள் அனைத்தும் இஸ்ரேலிய விமானப்படி விமானங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தான். ஈரானிய ராணுவம் மற்றும் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக மிகவும் ஒருங்கிணைந்த ஆபரேஷன் எழும் சிங்கம் தாக்குதலில் கிட்டத்தட்ட 200 விமானங்களை ஈடுபடுத்தியதன் மூலம் இஸ்ரேல் போர் விமானங்களின் தொடர்ச்சியான பொருத்தத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் 330க்கும் மேற்பட்ட தாக்குதல்களுடன் கிட்டத்தட்ட 100 ஈரானிய இலக்குகளை தாக்கின. ஈரானிய அணுசக்தி இலக்குகள் மீதான இஸ்ரேலின் வெற்றிகரமான தாக்குதல்கள் F-35I அடிர், F-65 சுஃபா மற்றும் F-15 ராம் போன்ற போர் விமானங்களை கொண்ட ஒரு தாக்குதல் தொகுப்பால் மேற்கொள்ளப்பட்டன. 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் விமானங்களின் திறன்கள் மற்றும் விலை குறை குறித்து அவை அதிகரித்து வரும் ஆய்வுக்குட்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கைகள் அவற்றின் செயல்திறனை அடிக்கோடிட்டு காட்டின. ஈரானிய ராணுவம் மற்றும் அணுசக்தி நிறுவல்களுக்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை நடத்த ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பை தவிர்த்து F-35 அடிர் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்தது. இதுவரை ஈரானுக்குள் தாக்குதல் நடத்திய இஸ்ரேலிய விமானப்படையின் அனைத்து போர் விமானங்களும் அந்தந்த தளங்களுக்கு திரும்பின. மேலும் ஈரான் எந்த போர் விமானங்களையும் வீழ்த்தியதாக கூறவில்லை. அடிர் என்பது லொக்கீட் மார்டினின் F-35 லைட்னிங் 2வின் ஒரு மாறுபாடு. இது இஸ்ரேலுக்கான பிரத்யேக உபகரணங்களை கொண்டது. பிரத்யேக உபகரணங்களில் இஸ்ரேலிய பொறியியலாளர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு மேம்பட்ட C4I உபகரணங்கள் உள்ளடங்குகின்றன. C4I என்பது கட்டளை, கட்டுப்பாடு, தகவல் தொடர்பு கணினிகள் மற்றும் நுண்ணறிவு சாதனங்களை கொண்டது. அவை F-16 விமானங்கள் மற்றும் F-15 விமானங்கள் ஆகிய பிற இஸ்ரேலிய விமானங்களுடன் தடையற்ற நிகழ்நேர தரவை பகிர்வை அனுமதிக்கின்றன. இந்த ஒருங்கிணைப்பு ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டதை போன்று அபாயகரமான சூழல்களில் துல்லிய வழிகாட்டப்பட்ட தாக்குதல்களை திறம்பெற செயற்படுவதை உறுதி செய்கிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்காக கொண்ட நடவடிக்கையில் F-35I அடிர் என்பது தனித்துவமான ஸ்டெல் தொழில்நுட்பம், சென்சார் இணைவு மற்றும் துல்லியமான தாக்குதல் திறன்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதன் மேம்பட்ட ஏவியோனிக்ஸ் மற்றும் ஒருங்கிணைந்த மின்னணு போர் அமைப்புகள் அதிநவீன வான் பாதுகாப்பு நெட்வொர்க்குகளை ஊடுருவ உதவுகின்றன. வெளிப்புற எரிபொருள் டேங்கர் போன்ற மாற்றங்கள் காரணமாக விமான எரிபொருள் நிரப்புதலை நம்பாமல் விமானம் அதன் எல்லைகளுக்கு அப்பால் கணிசமாக செயல்பட முடியும். அணுசக்தி நிலையங்களை இலக்காக கொண்ட தாக்குதல்களை நடத்துவதில் இஸ்ரேலிய விமானப்படைக்கு முன் அனுபவம் உள்ளது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் இதற்கு முன் 1981ஆம் ஆண்டு ஈராக்கில் உள்ள ஒசிராக் அணு உலையினை 14 ஜெட் விமானங்கள் சென்று தாக்கி தங்கள் போர் விமானங்களை இழக்காமல் தங்கள் தாக்குதலை வெற்றிகரமாக முடித்து திரும்பின. ஈராக்கில் உள்ள ஒசிராக் அணு உலை குண்டுவீச்சில் அளிக்கப்பட்டது. அந்த தாக்குதலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் ஒபேரா. அதன் பின் இப்போது ஆபரேஷன் ஆம்கலாவியில் ஈரானின் அணு ஆலைகளை தாக்கிவிட்டு திரும்பின இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள். ஹிப்ரு மொழியில் ஆம்கலாவி என்பதன் தமிழாக்கம் எழும் சிங்கம். ஆபரேஷன் எழும் சிங்கம் ராணுவ நடவடிக்கையில் ஈரானின் அணு ஆலைகளை தாக்குவதற்கு F-35I அடிர் விமானத்துடன் கூட்டணி அமைத்த விமானம் F-15I ராம். ஹிப்ரு மொழியில் ராம் என்பதன் தமிழாக்கம் இடி. ஈரானுக்குள் தாக்குதல் நடத்த F-35I அடிர், F-16 சுஃபா மற்றும் F-15 ராம் ஆகிய 3 ரக விமானங்கள் சென்ற போதிலும் ஈரானின் அணு ஆலைகளில் தாக்குதல் நடத்திய விமானம் F-15I விமானம் மாத்திரமே. காரணம், இது குண்டுவீச்சு விமானம். தரையிலிருந்து ஆழமான இலக்குகளை தாக்குவதற்கு குண்டுவீச்சு விமானங்களே தேவை. ஈரானின் அணு ஆலைகளை தாக்குவதற்கு F-35I அடிர் விமானத்துடன் கூட்டணி அமைத்த விமானம் F-15I ராம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அப்படியானால் இங்கு F-35I விமானம் என்ன செய்தது? அந்த விமானம் தான் F-15I விமானம் ஈரானின் அணு ஆலைகளை தாக்குவதற்கு வானில் வைத்து ஒருங்கிணைப்புகளை செய்தது. F-35I விமானத்துக்கு ஒரு தாக்குதல் விமானமாகவும் பயன்படுத்தலாம். வானில் மற்ற விமானங்களை ஒருங்கிணைக்கும் பறக்கும் கட்டளைத்தளமாகவும் பயன்படுத்தலாம். போயிங்கின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தின் மாறுபாடான ராம் நீண்ட தூர குண்டுவீச்சு தாக்குதல், வான் மேன்மை மற்றும் பல் செயல்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலிய விமானப்படையில் கடினமான தரை இலக்குகளை தாக்குவதற்கான ஒரு முக்கிய சொத்தாக அமைகிறது. ராம் போரில் தனது திறமையை நிரூபித்துள்ளது. குறிப்பாக 2007ஆம் ஆண்டு சிறிய அணு உலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் F-16 விமானம் ஒருங்கிணைப்புகளை செய்ய சிறிய அணு உலையின் மீது குண்டுகளை வீசியது F-15I விமானங்கள் தான். இப்போது 2025ஆம் ஆண்டில் F-15I விமானங்கள் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து 5ஆம் தலைமுறை F-35 வழிகாட்டுதலுடன் ஈரானின் நட்டான்ஸ் பகுதியில் உள்ள யுரேனியம் செறிவூட்டல் தளத்தை அதிகாலையில் தாக்கின. நட்டான்ஸ் ஈரானில் உள்ள மிகப்பெரிய யுரேனியம் செறிவூட்டல் தளம்.
இது ஈரானிய அணு ஆயுத திறனை அடைய பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது மற்றும் யுரேனியத்தை இராணுவ தர நிலைக்கு செறிவூட்டுவதற்கு தேவையான உள்கட்டமைப்பை வைத்திருக்கிறது. இது தரையில் 130 அடிக்கு மேல் ஆழமாக அமைக்கப்பட்டதாக கருதப்படும் ஒரு கடினமான இலக்கு. இது எஃகு மற்றும் கான்கிரீட் ஷெல்லால் பாதுகாக்கப்படுகிறது. தாக்குதல்களின் ஒரு பகுதியாக தளத்தின் நிலத்தடி பகுதி சேதமடைந்ததாக ஐடிஎஃப் கூறியது. இந்த பகுதியில் மைய விலக்குகள், மின் அறைகள் மற்றும் கூடுதல் துணை உள்கட்டமைப்பு உட்பட பல மாடி செறிவூட்டல் மண்டலம் உள்ளது. கூடுதலாக தளத்தின் தொடர்ச்சியான செயல்பாட்டை செயல்படுத்த முக்கியமான உட்கட்டமைப்பு மற்றும் அணு ஆயுதங்களை பெறுவதற்கான ஈரானிய அரசின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறிவைக்கப்பட்டன என்று ஐடிஎஃப் அறிக்கை மேலும் கூறியது. ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் பல நாட்கள் தொடரும் வாய்ப்பு உள்ளது. ஐடிஎஃப் அறிக்கைகளின்படி ஆரம்ப அலை தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப் தாக்குதலை நிறுத்தவில்லை. ஐஏஎஃப் இன்னமும் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி வந்தது. நிறுத்துவதற்கான குறிப்பிட்ட அறிகுறிகள் எதுவும் இல்லை. காரணம், ஈரானின் அணு ஆலைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அது அதிக ஆழத்தில் இருப்பதால் இஸ்ரேலிடம் உள்ள ஆயுதங்களை வைத்து முழுமையாக அழிக்க முடியாது. ஆனால் கணிசமாக சேதப்படுத்த முடியும். அதற்கு ஒற்றை தாக்குதல் போதாது. மேலும் மேலும் தாக்குதல்கள் தொடர்ந்தும் ஒரே இலக்கில் நடத்தப்பட வேண்டும். இணையத்தில் பரவிய காட்சிகள் நட்டான்ஸில் கடுமையான தாக்குதல்கள் நடந்ததை காட்டின. அதில் அதன் நிலத்தடி தளத்திற்கு கூடுதலாக ஒரு தரைக்கு மேலே உள்ள பைலட் செறிவூட்டல் ஆலையும் அடங்கும். ஈரானின் அணுசக்தி அதிகாரிகள் இந்த தாக்குதலால் நட்டான்ஸ் அணு ஆலையின் பல பகுதிகள் சேதமடைந்தது என்பதை ஒப்புக்கொண்டனர். ஆனால் நட்டான்ஸில் கதிர்வீச்சு அளவுகளின் அதிகரிப்பு அல்லது ரசாயன மாசுபாடு எதுவும் காணப்படவில்லை என்று கூறினார்கள். உள்ளூர் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஒரு அறிக்கையில் ஐநாவின் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெற்கு துறைமுக நகரமான புஷேரில் உள்ள ஈரானின் ஒரே அணுமின் நிலையம் குறிவைக்கப்படவில்லை என்று கூறியது. கண்காணிப்பு குழுவின் ஆளுநர்கள் குழுவின் கூட்டத்தில் ஐஏஇஏயின் தலைவர் ரஃபால் குரோசி ஈரானில் உள்ள மற்றொரு முக்கிய செறிவூட்டல் மையமான போர்டோ தாக்கப்படவில்லை என்றும் இஸ்பஹானில் உள்ள மற்றொரு அணுசக்தி நிலையமும் தாக்கப்படவில்லை என்றும் ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி கூறினார். அங்கு நிலைமையை மதிப்பிடுவதற்காக ஈரானுக்கு செல்ல தயாராக இருப்பதாக குரோசி கூறினார். போர்டோ எனப்படும் ஈரானின் மற்றொரு பெரிய செறிவூட்டல் தளமும் குறிவைக்கப்பட்டதா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. இது மிகவும் கடினமான இலக்கு. மலையின் அடியில் ஆழமாக அமைக்கப்பட்டு இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எட்டாதவாறு வேண்டுமென்றே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை சுற்றியுள்ள மிக முக்கியமான கேள்வி, இஸ்ரேலிய தாக்குதல் ஈரானிய அணுசக்தி திட்டத்தை எவ்வளவு காலம் பின்னுக்கு தள்ளியுள்ளது? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க நாட்கள் அல்லது வாரங்கள் ஆகலாம். அதே நேரத்தில் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் நட்டான்ஸில் விமான தாக்குதல்களை நடத்தலாம். இந்த திட்டம் 1 வருடம் அல்லது 2 ஆண்டுகள் மட்டுமே தாமதப்படுத்தப்பட்டால் இஸ்ரேல் மிகவும் குறுகிய கால தாமதத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை எடுத்தது போல் தோன்றலாம். அந்த அபாயங்களின் நீண்டகால போரின் சாத்தியக்கூறு மட்டுமல்ல, ஈரானின் அணுசக்தி பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகும் என்பதும் அடங்கும். இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானிய அணு ஆலைகளுடன் நின்று விடவில்லை, அதற்கு அப்பாலும் போயுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானிய இராணுவம் மற்றும் அணுசக்தி தலைமை இரண்டையும் தலைகீழாக வெட்டவும் முயன்றது. பல ஆண்டுகளாக இஸ்ரேல் ஈரானிய உயர்மட்ட அணுசக்தி விஞ்ஞானிகளை தனித்தனியாக குறிவைத்தது. சிலர் தங்கள் கார் கதவுகளில் பொருத்தப்பட்ட ஒட்டம் குண்டுகளால் கொல்லப்பட்டனர். ரோபோ உதவியுடன் நடத்தப்பட்ட படுகொலையில் ஈரானின் தலைமை அணு விஞ்ஞானி கொல்லப்பட்டார். ஆனால் தற்போது நடந்த சில தாக்குதல்கள் ஈரானிய உயர்மட்ட அணுசக்தி விஞ்ஞானிகளின் தலைமையகம் மற்றும் வாழும் இடங்களை அழிப்பதாக தோன்றியது. இது ஈரானிய அணுசக்தி திட்டத்தின் பணியாளர்களை மொத்தமாக கொல்லும் வெளிப்படையான முயற்சியின் ஒரு பகுதி. இந்த தாக்குதல்களை சுற்றியுள்ள ஒரு மர்மம் என்னவென்றால், இஸ்ரேல் ஈரானின் பெரிய அளவிலான அணுசக்தி வளாகங்களில் மிகவும் ஆழமான, மிகவும் பாதுகாக்கப்பட்ட வசதியான போர்டோ எனப்படும் செறிவூட்டல் மையத்தை தாக்க முயற்சித்ததா என்பதுதான். இது ஒரு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தளத்தில் உள்ளது. மேற்பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 1/2 மைல் கீழே உள்ளது என்று அந்த இடத்தை பார்வையிட்ட சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ரஃபால் மரியானா குரூசி கூறுகிறார். பல அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கும் மத்திய கிழக்கு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய பிரெட் மெர்குக், நீங்கள் போர்டோவை தாக்கவில்லை என்றால் ஆயுதத்தர அணுப்பொருட்களை உற்பத்தி செய்யும் ஈரானியர்களின் திறனை நீங்கள் நீக்கவில்லை என்று அர்த்தம் என்றார். ஈரானின் மிகவும் மேம்பட்ட மைய விலக்குகள் நிறுவப்பட்டு அந்த அணு ஆலையை தாக்க இஸ்ரேலிடம் தரையடி சுரங்கத்தை அவ்வளவு ஆழத்தில் உடைக்கும் குண்டுகள் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். போர்டோ தாக்குதல்களில் இருந்து தப்பித்தால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய தொழில்நுட்பம் அதனுடன் உயிர் வாழும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்.